ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபஹம் श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். சசி மகாராஜ் சுவாமி ராமகிருஷ்ணானந்தஜி ஒரு தடவை ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ரிலிஜன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமிஜி அதுக்கு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். ரிலிஜன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி ஆல்ரெடி வித்தின் யூ. இது ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்டு, அத்வைத்திக் ஸ்டேட்மெண்ட். சசி மகாராஜ்கிட்ட அந்த கேள்வி கேட்டப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு ஆன்சர் சொன்னார். வாட் இஸ் ரிலிஜன்? அவர் சொல்கிறார், பாலிட்டிக்ஸ் இஸ் த ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ் while religion is the freedom from senses அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். பாலிட்டிக்ஸ் அப்படின்னாக்கா இப்போ ஃபேமிலியில் கூட பாலிட்டிக்ஸ் தான். ஒருத்தர் எழுதுகிறார், ஒரு வயசு குழந்தை பார்த்துட்டு சொல்லு உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா, இது தேவையா இல்லை, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அம்மா ஆட்சியா அப்பா ஆட்சியான்னு சொல்லி. ஸோ வி ஆர் டீச்சிங், ராதர் வி ஆர் இன்ஜெக்டிங் பாலிட்டிக்ஸ். அது என்னது? அது ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ். ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ் அப்படின்னாக்கா மனசில் ஆசைப்படுறதெல்லாம் செய்கிறது. வி திங்க் தட் இஸ் அவர் ஃப்ரீடம். நாங்கள் ட்ரைனிங் சென்டரில் இருந்தப்போ எங்கள் ஆச்சாரியா சுவாமி பஜனானந்தஜி மகாராஜ், இப்போ வைஸ் பிரசிடெண்ட், அவர் ஒரு கிளாஸில் சொன்னார், வி திங்க் இஃப் யூ டூ வாட் எவர் வி லைக் தட் இஸ் ஃப்ரீடம், பட் ஆக்சுவலி இட் இஸ் ஸ்லேவரி அப்படின்னு ஒரு பாயிண்ட். நம்ம எல்லாருமே நான் நினச்சதெல்லாம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறோம். தட் மீன்ஸ் மனசுக்கு நான் அடிமையாக இருக்கேன். மனசு எப்போவுமே நல்லது சிந்திக்குதா? இல்லை நமக்கு வர்றது நல்லதாக தோணுது. 2 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து பார்த்தா அதுவே யமனாக நிற்கிது. இதை ஏண்டா ஆரம்பித்தோம், அப்போ யாருமே சொல்லலை அப்படின்னு வேதனைப்படுறோம். தட் மீன்ஸ் அவர் மைண்ட் இஸ் நாட் த கரெக்ட் திங் டு கைட் அஸ் ப்ராப்பர்லி. இதை பஜனானந்த மகாராஜ் சொல்கிறார், நினச்சதெல்லாம் நடந்தால் ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சா அது அடிமைத்தனம். நினைக்கிறத கூட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பண்ண முடியுதா? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார் பைபிளில், ஆல் த குட் தாட்ஸ் தட் கம் டு யூ மே நாட் பி கம்மிங் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. யோசனை பண்ண வேண்டிய விஷயம். நமக்கு இது எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்க நல்லதுக்கு தானே நான் பண்ணுறேன், இவங்க நல்லதுக்கு தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு நாம் நினச்சிப்போம். டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தா என் மனசில் இருக்கிற ஆசையை தான் நான் அப்படி டைலூட் பண்ணி வெளியில் விடுறேன். இதுக்காக தான் ஜீசஸ் சொல்லுவார், நல்ல தாட்ஸ் வருதுனாலே அது எப்போவுமே கடவுள்கிட்டேருந்து வருது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இவர் சொல்கிறார், பாலிட்டிக்ஸ்னாக்கா புலன்களுடைய ராஜ்யம், நினச்சதெல்லாம் பண்ணுறது. இப்போ அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட், எவ்வளோ பணம் எங்கே போச்சு, உங்களுக்கு எவ்வளோ சேர்ந்தது உங்களுக்கே தெரியாது, எவ்வளோ சேரணும் அதுவும் தெரியாது. புலன்களின் ராஜ்யம், தே கோ பிஹைண்ட் தி சென்சஸ். வேரஸ் ரிலிஜன் இஸ் தி ஃப்ரீடம் ஃப்ரம் சென்சஸ். அந்த சென்சஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அதுக்கு மேலே ராஜாவாக இருக்கிறது. பாலிட்டிக்ஸ் கூஜாவாக இருக்கிறது, ரிலிஜன் ராஜாவாக இருக்கிறது அப்படின்னு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறார். ஸோ இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னாக்கா,
என்ன ஆகலாம்? இந்த ஜாவா அந்த ஜாவா, எங்கேயோ ஜா. ஹிந்தியில் ஜான்னாக்கா போன்னு அர்த்தம். ஸோ ராஜாவாக போகிறீங்களா கூஜாவாக போகிறீங்களா? ஏன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப எங்கேயோ படித்த ஒரு சின்ன 5 லைன்ஸ் போயம், ரொம்ப அழகான ஒரு போயம். சில சமயம் சில பேர் நார்மல் பீப்புள் தான், ஆர்டினரி பீப்புள் தான், தே ரைட் சச் அ பியூட்டிஃபுல் திங். ஒருத்தர் எழுதுகிறார், காகிதம் எழுதினாலது கவிதை, வரைந்தாலது ஓவியம், செய்தாலது கப்பல், ஆனால் கசக்கினாலோ குப்பை. மாணவனே, உன்னுடைய வாழ்க்கையும் அந்த காகிதம் போலத்தான் அப்படின்னு. அவ்வளவுதான். என்ன அழகான எக்ஸ்பிளனேஷன் அபவுட் லைஃப். மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, வயது முதிர்ந்த மாணவர்களுக்கு கூட. பிகாஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜென்மா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், இனிமேல் என்ன சார் நினைக்க, இதுதான் மேபி திஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். 2001 அமெரிக்காவில் அந்த ட்வின் டவர்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அதில் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு இளைஞன் 27 இயர்ஸ் ஓல்டு யூத் ஒரு இன்டர்வியூக்கு போகிற, முக்கியமான இன்டர்வியூ. ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் ஆல் ஹிஸ் லைஃப் ஃபார் தட் ஒர்க். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறான். அந்த வேலை தான் என்னுடைய கோல் அப்படின்னு இருக்கான். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவன் காரில் வர்றப்போ, டாக்ஸியில் வர்றப்போ ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சோ என்னமோ, ஹீ காட் டிலேட். இங்கே வர்றப்போ ஃப்ளைட்டு இதெல்லாம் முடிச்சுட்டாங்க, அவங்க கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவன் அங்கேயே உட்காந்துட்டான் ஏர்போர்ட்லேயே. அது ஏதோ அந்த 4 ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் போகிறான். இங்கேயே உட்காந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டைம் அவங்க 4 இயர்ஸ் கழித்து அதே கம்பெனி இன்டர்வியூ பண்ணுறப்போ இவனுக்கு ஏஜ் பார் ஆகிடும். ஹீ கேனாட் அப்பியர். என்னுடைய லைஃப் ட்ரீமே போயிடுச்சு அப்படி சொல்லி கன்னத்தில் கையை வச்சுட்டு, அமெரிக்கன்ஸ் கன்னத்தில் கையை வைப்பாங்களா தெரியலை, நம்ம நினச்சிப்போம். கன்னத்தில் கையை வச்சுட்டு அவங்க உட்காந்துருக்கான். ஓ மை காட், மை லைஃப் இஸ் கான் அப்படின்னு. 1/2 hour கழித்து நியூஸ் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளைட் போய் ஹிட் பண்ணி எரிஞ்சு போச்சு அப்படின்னு வர்றப்போ இவன் கேட்குறான். அதுக்கப்புறம் சில நாள் கழித்து டைம் மேகசினில் அவனுடைய இன்டர்வியூ வந்திருந்தது. அதில் அந்த நிறைய கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு கடைசி அந்த பையன் சொல்லியிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ தாட் மை லைஃப் வாஸ் ஓவர், நோ இட் ஹஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. ஸோ நமக்கெல்லாம் வயசாகிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க, யூடியூப்பில் கேட்குறவங்களும் சொல்லாதீங்க. உடம்புக்கு தான் வயசாகிடுச்சு, மனசுக்கு என்ன வயசு? சாமி ரங்கநாதாஞ்சி மகாராஜிட்ட போய் ஒரு டிவோட்டி கேட்ட, சுவாமிஜி ஹவ் ஓல்ட் ஆர் யூ? அவர் சொன்னார், மீ ஐ எம் 93 இயர்ஸ் யங் அப்படின்னார். மனசு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா? உடம்புக்கு தான் குச்சியெல்லாம் வச்சு நடக்க வேண்டியிருக்கு. மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ், இட் இஸ் எவர் க்ரோயிங். இந்த மைண்டை வச்சுட்டு தான் அடுத்த ஜென்மாவுக்கு போக போகிறீங்க, நாட் திஸ் பாடி. அந்த மைண்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வாழ்க்கையின் முக்கியமான கோல். அதுதான் இவர் சொல்கிறார், ரெலிஜன் இஸ் த ஃப்ரீடம் ஃப்ரம் சென்சஸ்னாக்கா, அந்த சென்சஸ் கண்ட்ரோலில் உங்கள் மனசு இருந்ததுனாக்கா இட் கேனாட் க்ரோ, வளராது. எனக்கு இது தான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படின்னாக்கா யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன்டு தி ஜெயில். அதை தாண்டி வர கற்றுக்கணும். இது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் ரிலிஜனை பற்றி. ஏன் இது நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, ஜப்பானில் ஒரு ப்ராவர்பு உண்டு. என்ன சொல்லுது? when we don't understand the lesson at the right time, when we don't understand the lesson at the right time, mother nature will teach you the same lesson at the wrong time. அம்மா விடமாட்டா. காலேஜில் அவங்க விடுவாங்களே, அவங்க ஆளை மாற்றி எழுதிட்டு இப்போ நிறைய பேர் வந்துடுறாங்க இல்லையா?
ஸோ வேறு எவனோ போய் எழுதிட்டு இருக்கான், சுகுமார்னு பேர் கொடுத்துட்டு. ஒரிஜினல் சுகுமார் வந்து அங்கே பாரில் உட்காந்து அவன் அமிர்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கான். வேறு எவனோ ஒருத்தன் சுகுமார் சொல்லிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நிற்குமா என்ன? ஏஐ எல்லாம், இப்போ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஏஐ. நோபடி டிபெண்ட்ஸ் அப்பான் ஓஐ, ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். அதான் இவர் சொல்லுது, அந்த ஜப்பானீஸ் ப்ராவர்ப் சொல்லுது, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் அட் த ரைட் டைம், சரியான பாடத்தை சரியான நேரத்தில் நாம் கற்றுக்கலை, இயற்கை என்னை விடமாட்டா, தப்பான நேரத்தில் அதே பாடத்தை கொடுப்பான். ஒரு பெரியவர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், 16 வயசில் பையன் வேலைக்கு போகிறான்னா அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். 61 வயசில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாருனாக்கா புள்ள சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு மெசேஜ் பாருங்க. இல்லை, சின்ன வயசில் நம்ம கற்றுக்கலை. ஓல்டேஜ் வில் நாட் லீவ் யூ ஃப்ரீலி. கற்றுக்க வேண்டிய பாடத்தை கரெக்டாக அப்பப்போ கற்றுக்கிட்டாக்கா யூ ஆர் ஃப்ரீ. 2 பெரியவங்க பேசிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. பையன் என்ன பண்ணுறான்? அவன், இவர் பாவம் படிக்காதவர், ஸோ அவன் பிகாம் முடிச்சிட்டான். அப்படியா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறான்? ஏதோ பெரிய படிப்பான், அரியர்ஸ் அப்படின்னு சொன்னான், அதை முடிக்க போகிறான் அப்படி சொன்ன. ஒரு பேப்பர் இருந்தால் கூட சர்டிஃபிகேட் வில் நாட் கம் டு யூ. வாழ்க்கை முழுக்க இயற்கை வந்து நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான். எவ்ரி மூமெண்ட் மதர் நேச்சர் டீச்சர்ஸ் அஸ் எ வண்டர்ஃபுல் லெசன், ஒன்லி வி ஆர் நாட் ஏபிள் டு கிராஸ்ப் இட் கரெக்ட்லி அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லுவார். அந்த பாடத்தை கற்றுக்க தெரிஞ்சுக்கிட்டா யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் லைஃப் பாண்டேஜ், சம்சார சாகரம். அப்போ மரண பயமே வராது. அடுத்தது 10 பிறவியா, 26 பிறவியா, 36 பிறவியா, வி டோன்ட் நோ. அதை பற்றி கவலையே இருக்காது. அதனால தான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஞானி மறுபடி பிறக்கிறதுக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். ஏன்? பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது எனக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன். இப்போ ஒரு ட்ராமாவில் பழைய காலத்துலலாம் இருந்தாக்கா மெயின் ரோல் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இந்த சில்ற ரோலில் வந்து ஒரே நடிகர் பல இடத்துல வந்து நடிப்பார். கவனிச்சிருப்பீங்க நீங்கள் இல்லையா? இப்போ சினிமாவிலலாம் அதெல்லாம் வர்றதில்ல. ட்ராமாவில் அப்படி போனீங்கன்னாக்கா நிறைய ஆட்களை வச்சுக்க முடியாது, பணம் காசு கொடுத்து சாப்பாடு போட்டு இருக்க முடியாது. ஒரே ஆள் முன்னாடி வந்து ஒரு வாத்தியாராக வந்திருப்பான், ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு அடியாள் மாதிரி வருவான், கொஞ்ச நேரம் கழித்து போலீஸாக வருவான். அந்த ட்ராமாவுக்குள்ளே வந்து 4-5 ரோல் பண்ணுவான். பயமே கிடையாது. ஏன்? இது ட்ராமா. திஸ் லைஃப் இஸ் எ ட்ராமா, சினிமா. வி ஆர் ஜஸ்ட் ஆக்டிங். ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் இல்லையா, த ஹோல் வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ், வி ஆர் மியர் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே இதில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கற்றுக்க வேண்டிய பாடத்தை கரெக்டாக கற்றுக்கிட்டாக்கா ஃப்ரீ. திருமூலர் எழுதுவார், கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும் நாம், அது தெரியணும் இல்லையா? கற்றுக்கனாக்கா அவர் எழுதுகிறார், விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே அப்படின்னு ஒரு பாட்டு. பழைய காலத்து தமிழ். இப்போ புது தமிழே நிறைய பேர் புரியறதில்லை. ஒரு பையன் காலேஜ் பையன்கிட்ட, 2 வார்த்தை சுத்தமாக தமிழில் பேச முடிய மாட்டான், ஓஎஸ் அப்படிங்கிறான். இது என்ன லாங்குவேஜ் இது? தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்க அப்படின்னு பெருசாக போட்டுட்ருக்காங்க. விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். இப்போ இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. நான் ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஏசியில் ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ ஆர் பிளஸ்ஸட் சில்ட்ரன். நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிற எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கீங்க, இந்த நேரத்துக்கு வரீங்க பாருங்க. யூ ஆர் பிளஸ்ஸட். விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின். வெளினாக்கா அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு வேதம் சொல்லும். இதய குகையில் ஹிருதய கமல மத்தியே ராஜிதம் நிர்விகல்பம் அப்படின்னு வேதானந்த சுவாமி பாடுவார். இதே குகையில் அவர் இருக்கிறார் பரமாத்மா. அந்த வெளியை அறிமின். விளக்கினை ஏற்றினாக்கா புத்தியை ஏற்றி, தீமகி அப்படின்னு காயத்ரியில் வரும். தீமகினாக்கா அந்த புத்தியை எனக்கு கொடு தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது.
விளக்கின் முன்னே வேதனை மாறும். ஏன் இந்த விளக்கு வேணும், ஏன் இந்த அறிவு வேணும் நமக்கு அப்படின்னாக்க, இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, எந்த விதமான கஷ்டமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். மற்றவங்கள தான் பார்க்குறீங்க இல்லையா? எல்லோரும் யாராவது தூக்குறாங்களா அப்படின்னு பார்க்க. ஸோ வி ஆர் ஷுவர் இல்லையா? அதனால தான் புத்தர் சொன்னார், சர்வம் துக்கமயம் ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டார். எங்கே போனாலும் அடி இடி உத கிடச்சிட்டே இருக்கும். அந்த துக்கம் மாறும் எப்போ? இந்த விளக்கு ஏற்றி இந்த வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சிக்கிறப்போ. இப்போ நாம் சரியாக புரிஞ்சிக்கலை. ஆஸ் a result we take it as real. நிழலை போய் பிடிக்கிறதுக்கு வெஸ்டர்ன் ஃபிலாசபியை பற்றி நம்முடைய இந்தியன் அறிஞர் ஒருத்தர் சொல்லுவார். வாட் ஆர் தே டூயிங்? வெஸ்டர்ன் philosophers, they are searching for a black cat in a dark room where there is no cat at all அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன அழகான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. they are searching for a black cat. black cat நீங்கள் வந்து இருட்டில் பார்த்தாலே தெரியாது. in a dark room where there is no cat at all. அங்கே போய் ஏதோ சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உலக விஷயங்கள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடுறாங்க. பட் there is no cat. cat is equal to happiness. ஆனால் இந்தியன் philosophy is going down, going inside. விளக்கினை ஏற்றி. என்ன அழகான பாட்டு பாருங்கள. வேதனை மாறும், அது தெரிஞ்சுக்கிட்டாக்கா. விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள். யாருக்கு அந்த ஞானம் சித்தி ஆயிடுச்சோ, இந்த உண்மை நிலை புரிஞ்சு போச்சு, விளக்கு உடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே. அந்த விளக்காக நமக்கெல்லாம் இருந்து பாதையை காட்டக்கூடியவர்கள் அவர்கள்தான் அப்படின்னு திருமூலர் பாடுறார். அப்பேற்பட்ட ஒரு பரிபூர்ணமான விளக்கு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய அமுதமொழிகள் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 3வது சாப்டர், பண்டித வித்யாசாகரை சந்தித்தல். இது வந்து மகேந்திரநாத்துக்கு வந்து 9th விசிட், 9வது விசிட் எழுதுகிறார். ரொம்ப அற்புதமான டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து மகேந்திரநாத்துடைய பொயட்டிக் சென்ஸை வந்து ரொம்ப அழகாக பார்க்கலாம். அதையும் ரசிக்க கற்றுக்கணும். சுவாமிஜி எல்லா விதமான ஆர்ட்டையும் ரசிப்பார். எதுலேயுமே குறை கிடையாது அவருக்கு. மியூசிக்காக எக்ஸலண்ட் அப்படிம்பார், அதை கவனிப்பார், அதில் இருக்க குறைய சொல்லுவார். ஃபாரினில் வந்து எங்கேயோ இங்கிலாண்டில் எங்கேயோ போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு இந்த ஓவிய கண்காட்சி நடக்குது. அங்கே வந்து டிவோட்டிஸ் கூட இவர் போயிருக்கிறார். அங்கே போய் பார்த்துட்டே இருக்கிறப்போ அங்கே வந்து டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வரைஞ்ச படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதை போய் பார்த்துட்டே வர்றப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு நிற்கிறார். யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னாராம், இந்த படம் நல்லா இருக்குது, பட் அந்த பேக்ரவுண்டு கலர் இஸ் நாட் மேட்சிங் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு இதெல்லாம் தெரியுமா? பேக்ரவுண்டா ஃப்ரண்ட் கிரவுண்டா? பேக்ரவுண்ட் கலர் இஸ் நாட் மேட்சிங் அப்படி சொன்ன உடனே அது எப்படியும் அந்த பெயிண்டருக்கு, அந்த ஆர்டிஸ்ட்டு போயிடுச்சு அந்த நியூஸ். அவர் ஆச்சரியப்பட்டு வந்து சொல்கிறார், ஹவு டு யூ நோ இட் இஸ் கரெக்ட்? எனக்கு அந்த நேரம் அந்த பெயிண்ட் கிடைக்கலங்கிறதுக்காக இதை போட்டேன். நோபடி டோல்டு எனிதிங் அபவுட் திஸ், ஹவு கம் யூ சே திஸ் அப்படின்னு கேட்டார். பாருங்கள், சென்ஸ் ஆஃப் நாலேஜ். எல்லாத்துலேயுமே அவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். ஸோ இங்கே மகேந்திரநாத் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அவ்வளோ அழகாக. அதை இன்றைக்கி பார்ப்போம். சனிக்கிழமை ஆகஸ்ட் 5, 1882 ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை சந்திக்க கல்கத்தாவில் அவரது வீட்டை நோக்கி வண்டியில் சென்று கொண்டிருந்தார். அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பவனாத், மா, ஹாஜ்ரா முதலியோர் உடன் சென்றனர். இது தமிழில் வந்து ஹாஸ்ரான்னு போடுறாங்க. ஹாஸ்ரா கிடையாது, ஹாஜ்ரா. அவங்க இது வந்து ஃபேமிலி டைட்டில். ஹாஜ்ரா, பிரதாப் சந்திர ஹாஜ்ரா. தட்சிணேஸ்வர் கோயிலே உட்காந்துருப்பான், வேலை செய்ய மாட்டான், சும்மா மாலையை உருட்டிகிட்டு இருப்பான், சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆள். ராமகிருஷ்ணனுடைய லைஃப்பில் அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு அவரே சொல்லுவார். ஹாஜ்ரா முதலியோர் உடன் சென்றனர். வித்யாசாகர் அப்படின்னா என்ன மீனிங்? வித்யானாக்கா கல்வி, சாகர்னாக்கா கடல், கல்வி கடல். தமிழில் கூட சில பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா?
கோணம்பட்டியில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் என்ன தெரியுமா? பொண்ணு அவள் வாடாமலர்னு பேர். அங்கே இருக்கிறவங்க ஏய் வாடா அப்படிம்பாங்க. நான் யாரோ பையன் தான் வரான்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நீங்கள் என்ன இவ்வளோ போய் வாடாங்கிறீங்களா? அவள் பேர் வாடாமலர். வேடிக்கையான பேர் இல்லை? அவர் இந்த கடவுளை நம்பாதவன் என்ன பண்ணிட்டான், பையன் பிறந்தான், கடவுள் இல்லைன்னு பேர் வச்சிட்டான் பையனுக்கே. கடவுள் இல்லை. அப்புறம் 5 வயசு ஆனோடனே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்த உடனே வாத்தியார் கூப்பிடுவார், கடவுள் இல்லை. அவன் சொல்லுவான் உள்ளேனையா அப்படிமா. கடவுளே சொன்ன மாதிரி இருக்கு. பேரில் எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது பாருங்கள்ல. ஸோ வித்யாசாகர்னாக்கா கல்வி கடல். குருதேவர் ஹூக்ளி மாவட்டத்தில் காமார்புகர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். காமார்புகர் அதன் அருகே உள்ள வீர்சிங் என்ற கிராமத்தில் தான் வித்யாசாகர் பிறந்தார். பக்கத்து கிராமம் தான் வீர்சிங். சின்ன சின்ன கிராமம். காமார்புகர் கொஞ்சம் பெரிய கிராமம், அதை சுற்றி சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. குருதேவர் இளமையிலேயே வித்யாசாகரின் கருணை உள்ளத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். வித்யாசாகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு பெரியவர். ஸோ நல்லா படிச்சுட்டு, ரொம்ப ஏழ்மை குடும்பம், பட் படித்து முன்னேறி அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க. அப்போவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். தட்சிணேஸ்வர கோயிலுக்கு வந்த பிறகு ராமகிருஷ்ணர் அவருடைய பல்வேறு சிறந்த குணங்களையும் தான தர்ம செயல்களையும் அதிகமாக கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்று பல நாட்களாக பெரிதும் ஆவல் கொண்டிருந்தார். நல்ல மனசு உள்ளவங்களை போய் பார்க்கணும். நல்லாரை காண்பதும் நன்றே அப்படி சொல்லுவாங்க. ஔவையார்மா பாடுவாங்க. அந்த பாட்டை பாடிட்டு அடுத்த பாட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஔவையாரம்மா. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். உங்கள் யாருக்குமே தெரியாது இல்லையா, லக்கிலி. ஸோ நான் சொல்கிறேன், தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படி சொல்லி கெட்ட சகவாசம் வந்து எப்படி நம்ம கேரக்டரே அழிச்சிடும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. நல்லது எப்படி நம்மளை உயர்த்தி விடும் அப்படிங்கிறத இந்த முன்னணி பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல மனுஷன், அவரை போய் பார்க்கணும். ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கார், கடவுளை விரும்புபவன் கடவுளை தேடுகிறான், மனிதனை விரும்புபவனை கடவுள் தேடுகிறார் அப்படின்னு ஒரு மெசேஜ். சில எல்லாம் ரொம்ப கேஷியாக இருக்கும். இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது என்ன அழகாக இருக்குது பாருங்கள். யூ லவ் பீப்புள். சுவாமிஜி சொல்லுவார், we worship God whom ignorant people say man அப்படிம்பார். என்ன அழகான தத்துவம் இல்லை? அறிவிலிகள் வந்து யாரை மனிதன் என்று சொல்கிறாரோ அந்த கடவுளை நாம் வணங்குகிறோம் அப்படிம்பார். அந்த மாதிரி தான தர்ம செயல்கள் செய்வதை கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு இவருக்கு ஆசை, ராமகிருஷ்ணருக்கு. மகேந்திரநாத் வித்யாசாகரின் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறார் என்று அறிந்ததும், வித்யாசாகரிடம் என்னை அழைத்து செல்கிறாயா, அவரை காண எனக்கு பெரிதும் ஆவலாக இருக்கிறது என்று குருதேவர் கேட்டார். மகேந்திரநாத் வந்து டீச்சர், அவருடைய ஸ்கூலில் தான் வேலை செஞ்சிட்ருக்கிறார். வித்யாசாகரிடம் மகேந்திரநாத் இதை தெரிவித்த போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்திக்க இசைந்தார். ஏன்னா அவரும் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறார் ராமகிருஷ்ணரை பற்றி. ஒரு மகாத்மா இருக்கிறார், பரமஹம்சர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கார். பட் வரல. ஏன்னா சில சமயம் பெரிய ஆளுங்க வந்து அவங்களா போய் பார்க்க மாட்டாங்க, அன்லெஸ் சம் ப்ரெஸ்ஸிங் நீட் கம்ஸ். ஸோ அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். கேள்வி மட்டும் பட்டுட்டு அங்கேயே இருக்கிறார். ஒரு சனிக்கிழமை மாலை, இன்றைக்கி அவர் போனது சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் ராமகிருஷ்ணனுக்கான ஏற்பாடு செய்யும்படி கோரினார். அவர் ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை, என்ன சண்டே லீவு, சனிக்கிழமை ஈவினிங் வீட்டில் இருப்பார், ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தார். பிறகு மாவிடம் அவர் கேட்குறார், ஒரே ஒரு விஷயம், எப்படிப்பட்ட பரமஹம்சர் அவர், காவி உடை அணிந்தவரா என்று கேட்டார். பரமஹம்சர்னாக்கா எந்த மாதிரி ஆள்? எனக்கு அந்த காலத்தில் நிறைய பேர் இந்த சந்நியாச வேஷம் போட்டுட்டு பலவிதமான மோசமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ கூட நீங்கள்லாம் நாங்கள் ட்ரைனிங் சென்டரில் இருந்தப்போ நாங்கள் பிரம்மச்சாரிகள் ஒரு 40 பேர் தட்சிணேஸ்வர் காளி கோயிலுக்கு போனோம். ராமகிருஷ்ணனுடைய ரூமு, காளி கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வர்றப்போ காவி கட்டிட்டு ஒரு 4 பேர் உட்காந்துருந்தாங்க, பிச்சை கேட்குறாங்க. எங்களை பார்த்த உடனே எங்கள் காலை தொட்டு கும்பிட்டாங்க. நாங்கள் வெள்ளையில் இருக்கோம். அப்புறம் நான் கேட்டேன் பெங்காலியில்,
ஏய் என்ன நீ காவி கட்டிட்டு ஏன் காலை தர்ற? இல்லை நீங்கள் தான் உண்மையான சாது அப்படிங்கிற. அவன் போலின்னு அவன் ஒத்துக்கிட்டான், நல்லவன். ஏதோ ஒரு ரூபா என்னமோ கொடுத்துட்டு வந்தேன், உண்மை சொன்னதுக்காக. உண்மைக்கு பலன் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துட்டு வந்தேன். ஸோ நிறைய பேர் இப்போ கூட இருக்காங்க. திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் போனாக்கா காவி கட்டியிருப்பாங்க, நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. ஐயோ சாதுன்னு சொல்லிட்டு யார் சாது ரூபத்தில் வருவாங்கன்னு தெரியாது. பி கேர்ஃபுல். நான் ரமணாசிரமத்துலேருந்து ஒரு நாள் இறங்கி ஆப்போசிட்டில் வந்து எனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங்காக ரொம்ப டீ சாப்பிட்டு இல்லை மத்தியானம் சாப்பிட்டுட்டு வரேன் அங்கே போகிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் காவி கட்டிட்டு வந்து ஐயா சாமி அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஏய் நானும் உங்கள் ஜாதி தான்ப்பா அப்படின்னேன். அதில் ஒருத்தன் கேட்குறான், பட் நீங்கள் காரில் வந்து இறங்குறீங்க அப்படின்னா. நான் கொஞ்சம் கொடுத்து வச்ச பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வேறு என்ன சொல்கிறது இல்லை. ஸோ இங்கே கேட்குறார் வித்யாசாகர், எப்படிப்பட்ட பரமஹம்சர் அவர், காவி உடை அணிந்தவரா என்று கேட்டார். க்யூரியஸ். எப்போவுமே ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு பாப்புலர் பர்சன் வர்றாருனாக்கா ஒரு க்யூரியாசிட்டி வரும் இல்லையா. நான் அங்கே டி நகரில் இருந்தப்போ ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு எப்போவும் கொஞ்சம் ஒரு வாக்கிங் பண்ணுவேன். அங்கே ஒரு பெரிய வராண்டா இருக்குது. திடீர்னு ஒரு கார் வந்தது உள்ள. என்னை பார்த்தோன்னே கார் நின்றுடுச்சு. நான் நினச்சேன் யாரோ டிஓட்டி வர்றாங்களோ என்னன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறேன். 2 பேர் இருந்தாங்க கேமராலாம் வச்சுட்டு, சார் ரஜினிகாந்த் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. ரஜினிகாந்த் இங்கேயே வர்றாரு அப்படின்னு. இல்லை இப்போ தான் இங்கே கேள்விப்பட்டோம் ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிருக்காருங்க. ஓ ராமகிருஷ்ண மடத்துக்குன்னா அது மயிலாப்பூர் இருப்பாங்க, இங்கெல்லாம் வரமாட்டார், நாங்கள்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஓ சாரி அப்படி சொல்லிட்டு ஏறுறப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எங்களையும் பார்க்க நீங்கள் வரலாம், நாங்களும் நல்லவங்க தான் அப்படின்னு சொன்னேன். வரோம்னு சொல்லிட்டு போனாங்க. க்யூரியஸ். அந்த மாதிரியெல்லாம் இருந்தாக்கா க்யூரியஸ். இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி. அவர் கேட்குறார், காவி உடை அணிந்தவரா? அதற்குமா அப்படி ஒன்றும் இல்லை, அவர் ஒரு அற்புத மனிதர். சிவப்பு கரை வேட்டி, சட்டை, பாலிஷ் போட்ட செருப்பு எல்லாம் அணிகிறார். ராணி ராசமணியின் காளி கோயிலில் ஓர் அறையில் வசித்து வருகிறார். அந்த அறையில் கட்டில் உண்டு, பாய் உண்டு, அதன் மேல் மெத்தையும் உள்ளது, கொசுவலையும் உள்ளது. மெத்தையில் அவர் தூங்குகிறார். புற அடையாளங்கள் எதுவும் இல்லை. நிறைய பேர் வந்து அந்த ஜனகராஜ சொல்வர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, பொருட்களை வந்து வச்சிக்கிறது தப்பு இல்லை, அந்த பொருட்கள் என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிறது தப்பு அப்படிம்பார். அதை தான் தியாகம் பண்ணணும். அவர் ராஜாவாக இருந்தார், ராஜாங்கமே இருந்தது பாருங்கள், பட் எதுலேயுமே மனசு இல்லை. இது ட்ராமா, நான் ராஜா வேஷம் போட்ட ஒரு ஆள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஞானத்தோடு இருக்கணும். பொருட்களை வச்சுக்கிறது தப்பு இல்லை, பட் அது என்னது அப்படின்னு நினச்சா யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நெக்ஸ்ட் லைஃப். இது இறைவன் கொடுத்து நினச்சாக்கா யூ ஆர் கோயிங் ஃபார் எட்டர்னல் லைஃப். இப்போ டிசைட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் லைஃபா எட்டர்னல் லைஃபா. உங்கள் கையில் பேப்பர், உங்கள் கையில் பேனாவும் உங்கள் கையில், சிலையும் நீங்களே, சிற்பியும் நீங்களே. ஸோ செருப்பெல்லாம் மெத்தையில் தூங்குகிறார். புற அடையாளங்கள் எதுவும் இல்லை. ஆனால் கடவுளை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. இரவும் பகலும் இறை நினைவிலேயே வாழ்கிறார் என்று சொன்னார். கடவுளை தவிர அவர் ஒன்றுமே தெரியாது, எதுவும் சேர்த்து வச்சுக்க தெரியாது, அப்படி இருக்கிறார். சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ், நான் பெல்மெட்டில் ஒரு தடவை கேட்டேன். நிறைய டிவோட்டிஸ் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, துணிமணி கொடுப்பாங்க, பேக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, சோப்பு கொடுப்பாங்க, என்னென்னமோ அவங்களால என்னென்ன, ஃபாரின்லேருந்து வரவங்க சாக்லேட் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற சில ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பார், நோ சொல்ல மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், ஒய் யூ ஆர் வேஸ்டிங் மணி அப்படின்னு சொல்லுவார். பட் அவங்க கொண்டு வந்துட்டாங்க, கீப் இட் தேர் அப்படி சொல்லிடுவார். ஆனால் எதையுமே அவர் யூஸ் பண்ண மாட்டார். வேறு யாரோ ஓல்டு சாதுஸ் இல்லை யாராவது டிவோட்டிஸ் வந்தாக்கா எல்லாம் கொடுத்து விட்டுருவார், கிளியர் ஆகிடும். அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், மகாராஜ் நிறைய திங்ஸ் வருது உங்களுக்கு, அவங்க கொண்டு வரதே உங்களுக்காகத்தான், பட் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்றீங்க, ஏன் அப்படி? ஒய் யூ ஆர் நாட் கீப்பிங் எனிதிங் ஃபார் யூ? அவர் சொன்னார், யூ see, a sadhu must be like a post box.
பழைய காலத்தில் போஸ்ட் பாக்ஸ் இருந்தது இல்லையா? லைக் எ போஸ்ட் பாக்ஸ், எவ்ரிதிங் இன் இட், நத்திங் ஃபார் இட். எல்லாம் இப்போ போஸ்ட் பாக்ஸ், இந்த போஸ்ட்மேன் திறக்கிறப்ப இதை எடுக்காது, இதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு போஸ்ட் பாக்ஸ் சொன்னால் போஸ்ட்மேன் என்ன பண்ணுவான்? கடப்பாறை கொண்டு வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். நீயே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நத்திங் பிலாங்ஸ் டு தட் போஸ்ட் பாக்ஸ், ஃபார் த டைம் பீயிங் இட் இஸ் கெப்ட் தேர். இந்த உலக விஷயங்கள் கூட அப்படித்தான் இல்லையா? ஒருத்தர் முகேஷ் அம்பானியாக இருந்தாக்கா அந்த சொத்து முழுக்க அவருக்கா சொந்தம் கிடையாது. இப்போதைக்கு அவர் என்ஜாய் பண்ணலாம். அதுவும் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவார்ல, 3000 கோடி இருக்குது, அதுக்காக வந்து ஒரு நாள் 30 இட்லியாக சாப்பிடுவார். 3 நாள் இது, அது கூட இட்லி சாப்பிட முடியுதோ இல்லையா அது வேறு. டாக்டர் வேறு சொல்வார் நோ அப்படிம்பார். அவர் சொல்கிற மாதிரி சாப்பிட, இது ஒரு அடிமைத்தனம் தானே, இது ஒரு ஃப்ரீ லைஃபாக சொல்லுங்கள். ஸோ இவர் எந்த விதமான புற அடையாளமும் கிடையாது, கடவுளை தவிர வேறு எந்த நினைவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். தட்சிணேஸ்வர காளி கோயிலிருந்து புறப்பட்ட வண்டி பாலத்தை கடந்து ஷாம் பஜார் வழியாக ஆமர்ஸ்ட் வீதியை அடைந்தது. அங்கே ஒரு ரோடு இருக்குது, இப்போ கூட இருக்குது அந்த ஆமர்ஸ்ட் ரோடு. பாத்தூர் பகானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பக்தர்கள் கூறினார்கள். கூட வர்றவங்க சொன்னாங்க. ஏன்னா குருதேவருக்கு அந்த இடமெல்லாம் தெரியாது. குருதேவர் ஒரு சிறுவனை போல் களிப்புடன் பேசிக்கொண்டே வந்தார். அவர் வண்டியில் போகிறப்போ இந்த பில்டிங் அது, எனக்கு அவர் கிராமத்துலேருந்து வந்தவர், எல்லாம் குட்டி குடிசையை பார்த்து வளர்ந்தவர் இல்லையா? கல்கத்தா வந்து பெரிய பெரிய பில்டிங் பார்க்குறப்போ, இந்த ஸ்டார் தியேட்டர், மினர்வா தியேட்டர், வைஸ்ராய் பில்டிங், அந்த பில்டிங் இந்த பில்டிங் இதெல்லாம் பார்க்குறப்போ சின்ன குழந்தைங்க எப்படி ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க இல்லையா? இந்த சில சமயம் இந்த கிராமத்தில் நீங்கள் பாருங்கள், கிராமம் போனால் ஏதாவது ஃப்ளைட் போச்சுனாக்க நாங்களாம் கூட பார்த்துருக்கோம். விளையாடுறது நின்று ஃப்ளைட் சொல்லிவிட்டு ஏதோ விளையாண்டுருப்போம், எல்லாத்தையும் நிறுத்து ஆன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ளைட்டில் போகிறப்போ அங்கேருந்து கீழே பார்க்குறோம். சின்ன வயசில் மேலே பார்த்தோம், இப்போ கீழே பார்க்குறோம். இவர் அப்படியே களிப்புடன் பேசிக்கொண்டே வந்தார், பார்த்துக்கிட்டே வர்றார், இது அதுன்னு பார்த்துக்கிட்டே வர்றார். ஆமர்ஸ்ட் வீதி வந்ததும் திடீரென்று அவரது நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். திடீரென்று அப்படின்னாக்க ஏதோ ஒரு சவுண்டு, இல்லை ஏதோ ஒரு பொருள், இல்லை யாரோ ஒரு நபர் பார்க்குறப்ப நம்ம மனசு அப்படியே மாறி போயிடும். எங்கேயோ போய் உட்காந்துருப்போம், ஒரே டல்லாக இருக்கும், டக்குன்னு ஸ்டேஜில் வந்து யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா தெரியாது. அதே மாதிரி எங்கேயாவது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, கடத்தல் போயிட்டே இருக்கிறப்போ ஏதோ நீங்கள் தேடிட்டே இருக்க ஒரு பொருள் கண்ணில் பட்ட உடனே ஒரு சந்தோஷம் வரும். 1 செகண்ட் ஆஃப் இன்சிடெண்ட் கம்ப்ளீட்லி யுவர் பர்சனாலிட்டி இஸ் சேஞ்ச் இல்லை? அந்த மாதிரி திடீரென்று மாற்றம் வந்தது. அவர் பரவச நிலையில் மூழ்கத் தொடங்கினார். 1 ஸ்மால் திங் இஸ் எனஃப். இந்த சிகரெட் லைட்டர் ஆன் பண்ணுவாங்க தெரியுமா? சக்குன்னு ஒன்று நெருப்பு வரும், அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் வரும். வெஸ்ட் பெங்காலில் ஒரு சாதகர் இருந்தார். காளி மேலே ரொம்ப உபாசனை பண்ணுறவர், உண்மையான சாதகர். ஈவினிங் வந்து குளிக்கிறதுக்கோ இல்லை குளிச்சுட்டு வரார் வீட்டுக்கு. அங்கே வந்து ஒரு அப்பாவும் பொண்ணும், ஒரு 8 வயசு பொண்ணு, 2 பேரும் போகிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, அப்பா சீக்கிரம் நடக்கணும், நைட்டு வந்துருச்சு, சீக்கிரம் போய் வீட்டுக்கு சேரணும், லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அதுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இவர் நினச்சிக்கிறார், ஓ என்னுடைய வாழ்க்கையில் கூட இரவு வரப்போகுது, வயசாகிடுச்சின்னு அர்த்தம் இல்லையா? கிட்டத்தட்ட இவருக்கு 50-55 வயசு ஆகிடுச்சு, இரவு வரப்போகுது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், எனக்காக தான் அந்த பொண்ணு அம்பாளே இந்த பொண்ணு ரூபத்தில் வந்து சொல்கிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு போய் மெடிடேஷனில் மூழ்கி போய் சீக்கிரமே பரமபதத்தை அடைஞ்சார்னு ஒரு கதையே உண்டு, நடந்தது இதெல்லாம். அந்த மாதிரி 1 ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் இஸ் சஃபிஷியன்ட். இவங்க மனசு மேலே போயிடும். இவர் எழுதுகிறார், வண்டி ராஜா ராம்மோகன் ராயின் மாளிகை வழியாக சென்று கொண்டிருந்தது. இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனிஸ்ட். இங்கே தமிழ்நாட்டில் வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு படிப்பாங்க. அது ராஜாராம் மோகன் ராய் கிடையாது. அவருடைய டைட்டில் வந்து ராஜா. அவருடைய வேலையை பார்த்து கவர்மெண்ட் கொடுத்த ஒரு டைட்டில் ராஜா. அவர் பேர் வந்து ராம்மோகன், ஃபேமிலி சர்நேம் வந்து ராய். ராஜா ராம்மோகன் ராய் அப்படி படிக்கணும். ராஜாராம் மோகன் ராய் இல்லை, ராஜா ராம்மோகன் ராய். அவருடைய மாளிகை வழியாக பெரிய வீடு, பணக்காரர் அவர். மகேந்திரநாத்
குருதேவரின் பரவச நிலை கவனிக்காமல் பரபரப்போடு. ஏன் கவனிக்கலைன்னாக்கா இவருடைய பழைய சம்ஸ்காரம். இப்போ நமக்கு கூட we are under the impulse of our old சம்ஸ்காரஸ். அதனால தான் நல்ல விஷயங்கள் கேட்டாலும், நல்லது படித்தாலும், நல்லது செய்யணும்னு நினச்சாலும் டகார்னு ஏதோ ஒரு விஷயம் வந்தாக்க மனசு மாறி போயிடும். டக்குன்னு கோபம் வரும், டக்குன்னு கவலை வரும், இல்லைனாக்கா மனசு வெளியில் போகும். இதெல்லாம் ஏன்னாக்கா பழைய சம்ஸ்காரங்களுடைய பலம். இவரும் அதே மாதிரி தான். அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு மாதமாக தான் இவர் நடந்துக்கிட்டு இருக்கிறார் குருதேவர்கிட்ட. அதனால் இந்த பழைய சம்ஸ்காரத்தினுடைய ஃபோர்ஸை இன்னும் இருக்குது. அந்த பரவச நிலையை கவனிக்காமல் பரபரப்போடு இதுதான் ராம்மோகன் ராயின் வீடு என்றார். இவர் பாருங்கள், கரெக்டாக ராம்மோகன் ராய் எப்படி சொல்கிறார். குருதேவருக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு எல்லாமே மண், வித உருவமடா, எல்லாம் மண்ணடான்னு ஒரு பாட்டு முன்னாடி பாடிட்டு இருந்தாங்க. இதே மயிலாப்பூர் மடத்தில் நான் கேட்டிருக்கேன். குயவன் வார்த்திட்ட பாண்டமடா, பலவித ரூபமடா, வித எல்லாம் மண்ணடா அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அழகான ஒரு பாட்டு. முடிஞ்சா நான் அப்புறமா கொண்டு வந்து காட்டுறேன். இவருக்கு பிடிக்கவில்லை, இது போன்ற பேச்சுக்கள் இப்போது பிடிக்கவில்லை என்றார். அதுலேயும் சொல்கிறார் குருதேவர். அவர் பரவச நிலையில் மீண்டும் ஆழ்ந்தார். அப்புறம் வித்யாசாகர் வீட்டுக்கு போயிட்டாங்க. வித்யாசாகரின் வீட்டு வாசலில் வண்டி சென்று நின்றது. மேலை நாட்டு முறையில் கட்டப்பட்ட மாடி வீடு அது. ஓரளவுக்கு நல்ல வசதி வந்துருச்சு வித்யாசாகருக்கு. ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் மேலை நாட்டு முறைனாக்க இங்கிலீஷ் மெத்தட் மாதிரி கட்டியிருக்காங்க. என்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு கட்டின வீடு. பரந்த மைதானம். இந்த மைதானம் அப்படிங்கிறது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. மைதானத்துக்கு தமிழில் என்ன யாருக்காவது தெரியுமா? திடல், விளையாட்டு திடல். இல்லையா? மைதானம் அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. பெங்காலி கூட மைதானம் அப்படிம்பாங்க. நம்ம இதை வச்சுக்கிட்டு இதில் தமிழ் வாழ்கன் அங்கே அந்த ரோட்டு பேரை மாற்றிருக்காங்க. மகாத்மா காந்தி ரோடு அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த மகாத்மா வந்து சமஸ்கிருதமாக, வடமொழி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தமர் காந்தி. இப்போ உத்தமஹா அதுவும் சமஸ்கிருதம் தான் பாருங்க. அது கூட தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு. உத்தம, மத்தியம, அதம அது கூட தெரியாது. உத்தமர் அப்படின்னு இரு போட்டாக்கா அது தமிழ் நினச்சிக்கிறாங்க. இந்த புத்திசாலிகளை வச்சுட்டு நம்ம தமிழை வளர்க்கணும், பாவம். எனிவே, ஸோ மைதானம், நாற்புறமும் சுவர், பெரிய அப்போவே வந்து காம்பவுண்ட் வால்லாம் காட்டியிருக்கிறார். நடுவில் வீடு. வீட்டின் மேற்கு ஓரத்தில் கீழறையில் முக்கிய வாசலும் படிகளும் இருந்தன. வாசலின் தெற்கு பக்கம் படி. உழவு கவனிச்சிருக்கார் பாருங்க. மேற்கு மதில் சுவருக்கும் வீட்டிற்கும் இடையில் அங்கங்கே அழகிய பூமரங்கள். படிக்கட்டுகளின் வழியாக மாடியை அடையலாம். மாடியில் வித்யாசாகரின் அறை இருந்தது. வெளியிலே மாடிப்படி இருக்கு. வண்டர்ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். படிக்கட்டு வழியாக ஏறி சென்றால் வடக்கில் ஓர் அறை, அதன் கிழக்கில் ஒரு ஹால். ஹாலின் தென்கிழக்கே இருப்பது வித்யாசாகரின் படுக்கை அறை. அதன் தெற்கு அறையிலும் வேறு ஓரிரு அறைகளிலும் பல அரிய நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவ்வளோ படிப்பார் அவர். ஒரு அறிஞர் சொல்கிற, யூ டோன்ட் ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ், தென் ஹாவ் குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த புக்கு படிக்கிற பழக்கம் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சேங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களே வேண்டாம். இது நம்ம நிறைய பேர் இதை கற்றுக்கிறதே கிடையாது. வளன்னு பேசுகிறதுக்கு தான் வி ப்ராக்டிஸ், படிக்கிறதுக்கு வி டோன்ட் ப்ராக்டிஸ் இல்லையா? ரங்கநாதாஞ்சி மாதிரி நான் பார்த்துருக்கேன். அவர் டெல்லி போயிருக்கிற ஒருத்தர் ஹைதராபாத்தில் இருந்து ஃப்ளைட் பிடிக்க போகணும் ஏர்போர்ட்டுக்கு. அன்னைக்கு அங்கே ஆசிரமத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அங்கே இருக்கிற சாதுக்கள் எல்லாருமே பிஸி. ஒரு கெஸ்ட்டு சாமி ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். ஒரு 2-3 நாளைக்காக வந்திருக்கார். அந்த இன்சார்ஜ் சாமி அந்த கெஸ்ட்டு சாமியை கூப்பிட்டு, இங்கே எல்லாருக்கும் வேலை இருக்குது, அவர் ட்ரஸ்டி சீனியர் மாங்க்கு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னோடனே, ஓகே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். காரில் 2 பேரும் போகிறாங்க. ரங்கநாதாஞ்சி பேசவே மாட்டார், சீரியஸாக இருப்பார். ஏதாவது கேள்வி கேட்டால் 2 வார்த்தை, அவ்வளவுதான், எஸ் நோ. இது ஒரு பதில். நேராக போயிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்போல்லாம் டிராஃபிக் கிடையாது, சீக்கிரம் போயிட்டாங்க. டெல்லியில் கூட வந்து ஓரளவுக்கு பக்கம்தான் ஏர்போர்ட். அங்கே போனோடனே போய் பார்த்தாக்கா 1 hour லேட் அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு. அப்போல்லாம் போர்டில் எழுதி போடுவாங்க, பிளாக் போர்டில். அதை பார்த்த உடனே அப்போல்லாம் உள்ளே போகலாம். இப்போ தான் வந்து உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே போகலாம். உள்ளே போய் உட்காந்துட்டு
அவர் உட்காந்தார், சூட்கேஸ் சின்னதாக அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு, ஸோ 1 hour லேட் சிட் ஹியர் அப்படி சொல்லி 2 பேரும் உட்காந்தாங்க. இந்த சாமி என்கிட்ட சொல்கிறார், நான் நினச்சேன் அவருடைய யங் ஏஜ் லைஃப்பை பற்றி கேட்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், 1 hour டைம் கிடச்சிருக்கு, இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிட்டு கேட்க போகிறேன். அவர் அந்த ப்ரீஃப் கேஸை திறந்தார், 2 புக்கு எடுத்தார், அவர் ஒன்று வச்சுக்கிட்டார், என்கிட்ட கொடுத்துட்டு ரீட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 நிமிஷம் தான் அவர் உள்ளே போயிட்டார். நான் புத்தகத்தை வச்சுட்டு வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நான் வேடிக்கை சொன்னேன், அவர் புக்கு படித்ததால தான் அவர் பிரசிடெண்ட் ஆனார் அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்கள், புக்கு படிக்க படிக்க உங்கள் தாட் கரண்ட் வந்து சரியான டைரெக்ஷனில் போகும். பேசினாக்க மனசு வெளியில் போகும், படித்தா உள்ளே போகும். அதனால தான் படிக்க சொல்கிறது. வளவளன்னு பேசினாக்கா எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதுவும் இப்போ இந்த சனியன் வந்ததில் எல்லோரும் எங்கே போனாலும், அன்றைக்கி நான் இங்கே போகிறேன் கோயிலுக்கு பின்னாடி, ஒருத்தர் சாதாரணமாக நடந்து வந்துகிட்டே இருந்தார். வந்துடுறேன் அப்படின்னாரு. யார் என்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தாக்கா ஏதோ காதில் வச்சுருக்காரு, யார்கிட்டயே பேசுகிறேன். யார்கிட்ட பேசுகிறாங்க ஒன்றும் தெரியல. இப்போ அது இல்லாமல் பேசுனா கூட நமக்கு தெரியாது வெதர் இட் இஸ் நார்மல் ஆர் அப்நார்மல் இல்லை. ஒரு பையன் வந்திருக்கான், அவன்கிட்ட கேட்குறார் ஒருத்தர், உன் பேர் என்னடா? வெள்ளியன் அப்படிங்கிறான். வெள்ளியனா? புது பேராக இருக்குது, ஏன் அப்படி? நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேனா அதனால். உடனே வருஷம் நல்ல வேலை அதுக்கு அடுத்த நாள் பிறக்காம போனேன். அந்த மாதிரி இது ஒன்று வந்து சேர்ந்துருக்கு நமக்கு. இட் ஹாஸ் காட் குட் திங்ஸ், பெனிஃபிஷியல் திங்ஸ். இது தப்புன்னு சொல்லலை. இது வந்து நம்மளை சொல்லுதா, ப்ளீஸ் யூஸ் மீ அப்படின்னு சொல்லுதா? சொல்லுங்கள். நாம் தான் இது பின்னால் ஓடுறோம். திஸ் ஹாஸ் பிகம் ராஜா அண்ட் வி ஹவ் பிகம் கூஜா. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மனசு எப்போ வெளியிலே ஓடிட்டே இருக்குது. நிம்மதி இல்லை சாமி, நிம்மதி இல்லை சாமி. எங்கே வரும் சாமி? சாமி தான் வரணும். ஸோ தெற்கு பக்கம் படி, மேற்கு மதில், சுவர், இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வர. வித்யாசாகரின் அறை இருந்தது. படிக்கட்டு வழியாக ஏறி சென்றால் வடக்கில் ஓர் அறை, அதன் கிழக்கில் ஒரு ஹால். ஹாலின் தென்கிழக்கே இருப்பது வித்யாசாகரின் படுக்கை அறை. அதன் தெற்கு அறையிலும் வேறு ஓரிரு அறைகளிலும் பல அரிய நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன. சுவரின் அருகிலுள்ள அலமாரிகளில் நூல்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. புக்ஸு ஒரு 10 புக்காவது வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு மனசில் ஒரு டல்னஸ், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கவலை, ஒரு வருத்தம் வருதோ, ஏதோ ஒரு புக் எடுத்து படிங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து லைஃப்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எங்கெங்கேயோ போய் கேட்பீங்க, இந்த ஆளை கேட்டு அந்த ஆளை கேட்டு அவங்க இன்னும் குழப்பி விட்டுருவாங்க. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போயிட்டு வரான், ஃப்ரெண்டு கேட்குறான், என்ன ஆச்சு டாக்டர்கிட்ட போனி? இல்லை, போகிறப்ப ஒரு ப்ராப்ளத்தோடு போனேன், வர்றப்போ 4 ப்ராப்ளத்தோடு வந்தேன். ஏன்னா அவர் சொல்கிற யார்கிட்டையும் போய், ஏன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு. அங்கே போய் கேட்டாக்கா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? புத்தகம் வந்து அட்லீஸ்ட் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ரங்கநாத்தாஜி மகாராஜ் எல்லாருக்கும் புக்கு கொடுப்பார். நான் ஒரு தடவை கேட்டேன், மகாராஜ் யூ ஆர் கிவிங் புக்ஸ் டு எவ்ரிபடி, டூ யூ திங்க் தே வில் ரீட்? எவ்வளோ திமிராக கேட்டிருக்கேன் பாருங்களேன். அவங்க படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி? அவர் ஒரு பதில் சொன்னார், சம்டைம்ஸ் தே மே ரீட் இட் ஆர் சம்படி எல்ஸ் மே ரீட் இட், இட் இஸ் நாட் அ வேஸ்ட். என்ன கிளாரிட்டி பாருங்கள். அவங்களுக்கே தேவைப்பட்டால் சில சமயம் படிப்பாங்க, இல்லை வேறு யாரும் படிப்பாங்க. ஏன்னா புக்கு வந்து நீங்கள் 100 பேர் படித்தா கூட இது தீரவே தீராது. ஸ்வீட் ஒரு 2 kg கொடுத்தா ஒரே நாளில் எல்லாம் தீர்ந்து போயிடும். புக்கு கொடுத்தா 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருக்கலாம். நல்ல புக்குனாங்க நீங்கள் அதுவும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சாக்கா ரொம்ப நாள் இருக்கும். இட் ரிமைன்ஸ், இட் கிவ்ஸ் நாலேஜ் டு ஹூ எவர் கம்ஸ் அண்ட் ஓப்பன்ஸ். அந்த மாதிரி அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஹாலின் கிழக்கு மூலையில் மேஜையும் நாற்காலியும் போடப்பட்டிருந்தன. வித்யாசாகர் இந்த இடத்தில் மேற்கு பார்த்தபடி அமர்ந்து வேலைகளில் ஈடுபடுவார். இதெல்லாம் வந்து வாஸ்து எல்லாம் சில பேர் பார்ப்பாங்க. சில பேருக்கு அந்த ராசி நட்சத்திரம் இதுக்கேற்ற மாதிரி சில பேர் வந்து கிழக்கு பார்த்து உட்காந்தா நல்லது, சில பேர் மேற்கு பார்த்து உட்காந்தா நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவரை பார்க்க வருபவர்கள் மேஜையை சுற்றியுள்ள நாற்காலிகளில் அமர்வார்கள். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கு. பேப்பர், பேனா, மை ஒற்றும் பேப்பர். அப்போல்லாம் வந்து பேனா வந்து இந்த இங்க் பாட்டில் தனியாக இருக்கும், அதை ஒத்தி எழுதுவாங்க. மை ஒற்றும் பேப்பர், கடிதங்கள், கணக்கு புத்தகங்கள் முதலியவை மேஜை மீது இருந்தன. வித்யாசாகர் எழுதிய ஓரிரு பாட புத்தகங்களும் அங்கே இருந்தன. அவர் புக்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்கிறார்.
இந்த நாற்காலிக்கு தெற்கில் உள்ள அறையில் கட்டிலும் படுக்கையும் உள்ளது, அதில் அவர் தூங்குவார் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் மகேந்திரநாத் எழுதுகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்குறோம். டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அழகாக எவ்வளோ கவனிச்சிருக்காரு பாருங்கள். நம்ம வீட்டை கூட நம்ம இந்த அளவு கவனித்து பார்க்குறதே கிடையாது. எது எங்கே இருக்குன்னே தெரியாது. அங்கே தான் வச்சே இருக்கும் அப்படிம்போம், எங்கே வச்சோன்னு தெரியாது. உள்ள ஆர்கனைசேஷன் கிடையாது, வெளியிலையும் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.